பார்க்கலாம். நம்ம இப்ப என்ன நமக்கு வந்து இப்பதான் இந்த ட்ரிப்பே நம்ம முடிச்சு வீட்டுக்கு போறோம். அடுத்து தீபாவளி முடிச்சுட்டு நேபாள் போலாம்னு நினைச்சேன். நேபாள்னா வண்டியிலே இல்லைங்க, நம்ம பையன் அங்க நேபாள்ல இருக்கான் ஒருத்தன், அங்க போலாம்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. வீட்டுல வேற போய்க்கலாம் பொறுமையா அப்படின்றாங்க. ஸ்டூடியோ வேற டக்குன்னு ஓபன் பண்ணுவாங்க, நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த ட்ரிப் உண்மையாலுமே எனக்கு நிறைய அனுபவத்தை சொல்லி கொடுத்துருக்குங்க. தனியா எப்படி சர்வை பண்ணணும், தனியா ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம எப்படி சர்வை பண்ணணும், அப்புறம் நிறைய மக்களோட கேரக்டரு, ஒரு சில இடத்துல நம்ம இப்படிதான் இருக்கும் போல அப்படின்றது, அப்புறம் நிறைய அங்க நல்லது கெட்டது எல்லாமே பார்த்தோங்க. நல்லா இருந்துச்சு. கெட்டது என்னன்னா ஒரு சிலரை வந்து ஸ்கேம் பண்றாங்க, ஒரு சிலர் அதை நம்ம போய் கேட்க முடியல, அதெல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ட்ரிப்பு நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்ம ராமேஸ்வரம் போனப்ப விக்கி ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸு சேட்டா ப்ரோலாம் செம்ம ஜாலியா பேசுறாருங்க, செம்ம வைப்பு அவர்லாம். அவரு பாத்தீங்கன்னா ஒரு 38 அந்த மாதிரி ஏது. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்க பாப்பா அப்பயே. ஆனா அவர் எங்களோட ஜாலியா சுத்திக்கிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி மனுஷனுங்க தாங்க நமக்கு வேணும். செம்ம வைப்பு. ஆனா அவர்லாம் செம்ம ஜாலியான கேரக்டர். யாரு கூட பழகுனாலும் நல்லா பழகுவாரு, நல்லா பாத்துப்பாரு, அந்த மாதிரி கேரக்டருங்க அவரு. இப்ப கூட நான் வந்துட்டு கன்னியாகுமரி வந்துட்டு 2 நாள் ஆச்சு. என்னடா காலே பண்ணல, ஒரு கால் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு கால் பண்ணாரு நமக்கு. இல்ல சேட்டா கொஞ்சம் டயர்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சேட்டாவே உழப்பி விட்டோம். அப்புறம் ஜாலியா அவரு கூட பேசிட்டு அவரு இருக்காருங்க. அவரு தீபாவளி முடிச்சுட்டு தான் போவாராம். ஆனா நம்ம தீபாவளி கொண்டாடணும்ல, நம்ம வீட்டுல தீபாவளி இல்லைன்னா அப்புறம் நமக்கு அப்புறம் வீட்டுக்கு போகும்போது தீபாவளி பண்ணி விட்டுருவாங்க நமக்கு. அதனால சரி தீபாவளிக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனா எனக்கு என்னதான் எங்க போயிட்டு இருந்தாலும் எனக்கு எங்க ஊர்ல போய் அப்படியே எங்க வீட்டுல அப்படியே அந்த பெட்ல படுக்கும்போது ஒரு சுகம் வரும் பாருங்க. எங்கேயுமே எல்லாரும் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அனுபவிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா வண்டி வேற ட்ரை ஆக போகுது. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஃபேக்டரி பா, சம பெருசுங்க. ஆனா ஃபேக்டரி உள்ள எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 3000-4000 பேர் வேலை செய்வாங்க. அவ்வளவு பெரிய ஃபேக்டரியா இருக்கு. என்ன பண்றானுங்கன்னு தான் தெரியல. அடாடா, இந்தியன் ஆயில் கீழே இருக்கு, நம்ம மேல வந்துட்டோமே. நம்ம ஒரு ஆகவழிங்க, திரும்பி கீழே போக முடியாது. ஃபர்ஸ்ட் பெட்ரோல் வேற ட்ரை ஆக போகுது வண்டி. அந்த சைடு பாரத் இருக்குது. சரி நம்ம கீழே போயிட்டு பெட்ரோல் போட்டா கூட வந்துடலாங்க. இல்லைன்னா இந்தியன் ஆனா உண்மையாலுமே பாரத் தெரிஞ்சு இந்தியன் நல்லா கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆனா ஒண்ணுமே புரியலைங்க. நீ இளநீ சாப்பிடலாம்னு நினைச்சேன், இளநீ கிடையவே இல்லைங்க. இப்போ நம்ம இதில் போயிட்டு பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபில் பண்ணிடுவோம். அங்கே இளநீ கடை இருக்கு, போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்துட்டு அப்படியே இளநீ சாப்பிட்டுப்போம். ஏங்க நான் ஸ்டாப்பாக ஒரு 180 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன்னு நினைக்கிறேங்க. நிறுத்தவே இல்லை. அந்த லாஸ்ட்டாக அந்த மெக்கானிக் கடையில் நிப்பாட்டினதாங்க. அதுக்கப்புறம் 180 கிலோமீட்டர் நான் ஸ்டாப். சல்லுன்ட்டு 100, 120, ஒரு சில டைம் ஒரு 2 டைம் மட்டும் 150. அதுக்கு மேலே போடுங்க. டயர் மாற்றணும்னா நம்ம அதுக்கப்புறம் வண்டியில் டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு 170 போட்டு போகணும்னு நினைக்கிறேன். வண்டி போய் அடைக்குது.
நல்ல வேலை கரெக்டா பெட்ரோல் பங்க் கிட்ட வந்து அடையுது. நேரத்துக்கு வேற எங்கேயாவது அடைஞ்சு. இங்க பாருங்க நம்ம கண்ணாடி மாதிரியே இந்த வண்டி இருக்கு. செம்மையா இருக்கு. போகும்போது நம்ம நின்று ஒரு போட்டோ எடுத்து போவோம். I'm coming home, I'm coming home, tell the bird I'm coming home அப்படின்ட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கேன். ஏங்க ஃபைனலாக நம்ம பெட்ரோல் போட வந்திருக்கோம். ஒரு 180 கிலோமீட்டர் நிறுத்தவே இல்லைங்க, அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் பங்க் வந்து நிறுத்துகிறோம். நம்ம மேலே போயிட்டோம், அதுக்கப்புறம் கீழே வந்து தான் பெட்ரோல் போடுறோம். இப்போ டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். 340 கிலோமீட்டர்னு காட்டுது ஃபியூவல் ரேஞ்சு. ஆனால் எதுக்கு போகுதுன்னு தெரியலை. அப்புறம் பின்னாடி அந்த கேப் டைட்டாக போட்டிங்களா? கேப் இல்லையா பின்னாடி? சரி ஓகே. கேப்பே காணாமல் போயிடுச்சுங்களா? எங்கே போச்சுன்னு தெரில. 340ன்னு காட்டுது, எவ்வளோ போகும்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். தேங்க்ஸ் ப்ரோ. ஏங்க என்னங்க பின்னாடி கேப்பே இல்லைன்றாங்க. இப்போ காற்றடிச்சோன்னே வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கு ஓட்ட. பையன் கொஞ்சம் புர்ருன்னு ஆகிட்டான். ஏங்க இப்போ அந்த இதில் தான் நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். I'm coming home, I'm coming home, tell the world I'm coming home. பாருங்க, இதில் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஏங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ போய் இளநீ சாப்பிடுவோங்க. நான் வேற இங்கிருந்து இதுவரையும் பேசிட்டு வந்திருக்கேன், ரெக்கார்டே ஆகல. கொடுமையை பாருங்க. சோ போயிட்டு இளநியை குடிச்சிட்டு அடுத்து ஏதாவது ஸ்நாக்ஸஸ் இருந்தால் சாப்பிடுவோம். இல்லை தோசை அந்த மாதிரி எதாவது இருந்தால் சாப்பிடலான்னு இருக்கேன். அப்படியே சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தாங்க போய் வண்டி நிறுத்தணும். 180 வந்துட்டோம். ஒரு 200 அடுத்து நிற்காம ஓட்ட மாட்டோமா என்ன? ஓட்டும் வாங்க, பார்த்துப்போம் மக்களே, பார்த்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக இளநீ சாப்பிட்டு 2 மெதுவடையை சாப்பிட்டு லைட்டாக தெம்பாங்க, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தெம்பாயாச்சு. இன்னும் நமக்கு ஈரோடுக்கு 245 கிலோமீட்டர் ஆகும். போயிடலாம் 180 வந்துட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு 60 கிலோமீட்ரு. சேம் 180 வந்த மாதிரி 60 எக்ஸ்ட்ரா. ஸோ வெயில் வேற அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, அதுதான் ஒரு கவலை. இவ்வளோ நேரம் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்துச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் டயர்ட் ஆயிடுச்சு. வேற வேக்குது உள்ளலாம். அப்படியே கிளம்பலாம். I'm coming home, I'm coming home, tell the world I'm coming home. Na 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 na. அப்படின்ட்டு ஜாலியா அப்படியே போற பாருங்க. ஓய் பட்டாம்பூச்சி ரோடுனா உண்மையாலுமே செம்ம ரோடுங்க. இன்ட்ரெஸ்டே போக மாட்டேன். போகணும் இன்னும் போகணும், ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. நிக்காம பாருங்க 180 கிலோமீட்டர் அப்படியே வந்துட்டேன். கழுத்து வலிக்கல. நம்ம அங்கிருந்து கிளம்புனது பாத்தீங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். 9:30 இருக்குங்க. 9:30 கிளம்பணும். 180 கிலோமீட்டர் வந்து ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். ஏன்னா அங்கங்கன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அந்த மெக்கானிக் கடையில ஒரு 1/4 மணி நேரம், அப்புறம் என் சிட்டி விட்டு வெளியே வந்தது, அதெல்லாம் இருக்குல்லங்க.
இப்ப காத்தடிச்சுன்னு வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. இப்ப நம்ம பாட்டுக்கு சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். சேலம் போய் போனோம்னா சுத்துங்க. இப்ப நம்ம வேற ஒரு வழி இருக்கு, அதுக்கு போயிடலாம். எப்படியும் இந்த மாதிரி ட்ரெயினிங் எல்லாம் நம்ம க்ரூஸ் பண்ண முடியாது. அப்புறம் நம்மளே க்ரூஸ் பண்ணி விட்டுருவானுங்க. ஸ்ட்ரெயிட்டான ரோடுலாம் பண்ணலாம். ஏன்னா ட்ரெயினிங்லாம் நம்ம டயர் தான் சொன்னோம் இல்லைங்க, அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்ம ஓட்டிக்கணும். எத்தனை வாட்டிடா அதை சொல்லுவீங்க? உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஒரு விஷயம் டேஞ்சர்னு தெரியுதுன்னா அதை பண்ணா, அதுக்காக தான் நான் இத்தனை வாட்டி சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம திண்டுக்கல் போய் தான் போகணும்னு நினைக்கிறோம். அதுதான் நமக்கு கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். மதுரையும் தாண்டிட்டோம் ஒரு வழியா. திருநெல்வேலி, மதுரை, அடுத்து திண்டுக்கல்லுங்க. அதுக்கு அடுத்து கரூர், அதுக்கு அடுத்து நம்மளோட சொர்க்கம் செல்லம் ஈரோடு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு ஜாலியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் இங்கே ட்ரெஸ் எடுக்க போகணும் தீபாவளிக்கு. நீங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸு, நான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோலாம் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிரம் வரத்துக்கு. இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன், லேட்டாக தான் வீடியோ போட முடியுது. என்ன பண்றது? ஆனால் அப்பப்போ போட்டால் நல்லா இருக்கும் இல்லைங்க? தெரியல, நல்லா இருக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பப்பவே போட்டுறேன். இப்போ இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்னா நாளைக்கு வந்து எடிட் பண்ணி போடுற மாதிரி. ஓ, என்னடா பண்றீங்க? லெஃப்ட் ஒருத்தன் போறான், ரைட் ஒருத்தன் போறான். திண்டுக்கல் இன்னும் 65 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க இன்னைக்கு பாருங்களேன், கிளவுட்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஃபுல்லா நம்ம அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட செல்லம் கொடைக்கானல்ல சத்தியமா நான் எத்தனை வாட்டி போனாலும் எல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொடைக்கானல். அந்த மாதிரி ஒரு இடம் கொடைக்கானல். செம்மையா இருக்கும் கோடை. யாராவது கோடை போகாம இருந்தீங்கன்னா லைஃப்ல ஒரு டைமாவது போயிருங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு கோடை. 6 நேரம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. சரி வாங்க போகலாம், டைம் வேற ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 3 மணிக்குள்ள போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 195 கிலோமீட்டர் காட்டுச்சு. 100 120 போனா போயிடலாம். அதுக்கு முன்னாடியே போயிடலாம். ஒரு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். 3 மணிக்கு ஈரோடு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டை பார்த்துட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, செம்மையா இருக்கு இந்த லொக்கேஷன். எப்படி இங்க மட்டும் மேகங்கள் மேல இவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். எப்படி தெரியுமாங்க? அந்த மலைகள்ல மரங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த மரங்கள்லாம் நிறைய இருக்கனால அந்த அந்த நீராவி அந்த இது ஆகுதுல்ல, அந்த அது நான் ஒரு சயின்டிபிக்கா இது ஒரு பார்த்தேங்க. மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல மேகங்கள் மேல நிறைய இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் பாருங்க, செம்மையா இருக்குல்ல. அந்த சுத்தியும் மலைகள் தாங்க. அங்க பாருங்க, அங்க மலைகள், இங்க மலைகள், இங்க மலைகள், அதுக்கு மேல எல்லாம் மேகங்கள். சொர்க்கமே ஹில் ஸ்டேஷன் தாங்க. உண்மையா சொல்ல போனா காடுகள், மலைகள். நம்ம சேட்டா இப்படிதான் பேசுவாரு, கேஎல் சேட்டா. காடுகள், மலைகள், அது அவருக்கு இந்த லா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த தமிழ்லயே இந்த லா இருக்கு இல்லைங்க, அதுக்கு ரொம்ப பவர் இருக்குங்க. வாழைப்பழம் அந்த மாதிரி. தேனிக்கு லெஃப்ட் சைடு. ஆமா, நம்ம ஸ்ட்ரைட்டா தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ஸ்கார்பியோ. செம்மையா இருக்குங்க புது ஸ்கார்பியோ. ஏன்னா நம்ம விக்கியானா இருக்காருல்ல, ஸ்டாலன் ப்ரோ, ஸ்டோலனோ, அந்த ப்ரோ இந்த கார் தான் வாங்கியிருக்கிறாரு புதுசா. அதாங்க நம்ம ராமேஸ்வரம் போனப்ப நம்மள ஒரு அண்ணன் பத்திரமா சேஃபா எல்லாமே பண்ணி கொடுத்து பாத்துக்கிட்டாருல, அந்த அண்ணா தான் ஸ்கார்பியோ வாங்கியிருக்கிறாரு. கார் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. அது தனியாவே ரிவ்யூ எடுத்து போடலாம்னு நினைச்சேன்.
ஆனா கொஞ்சம் எதுவும் இதாகல, அதனால போட்டோ மட்டும்தான் அவங்க எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனா ஸ்கார்பியோ XV700 தான் போனோம். ஆனா அதை விட நாங்க வரும்போது ஸ்கார்பியோல வந்தோம், போகும்போது XV700. அதுல வந்து எனக்கு என்னமோ குளுக்குற மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனா ஸ்கார்பியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேக்கே தெரியாம இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சஸ்பென்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு, பழைய மாதிரி இல்ல, ஒரு லக்ஸரி ஃபீல் இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. யாராவது ஸ்கார்பியோ ட்ரை பண்றீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கு காரு. புது மாடலுங்க, பழைய மாடல் நான் சொல்ல, புது மாடல் சொல்றேன். ஏங்க நம்ம அந்த ஹில்ஸ் எல்லாம் தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஹில்ஸ் மேல ஏறி இல்ல, அந்த வழியில தான் போகணும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் இன்னும் 60 கிலோமீட்டருங்க. மதுரை இன்னும் லெப்ட் சைட்ல 12 காட்டுது, அப்ப அந்த சைடு மதுரை காட்டுச்சு. எல்லாமே மதுரை டிஸ்ட்ரிக்ட் தானே, அதனால காட்டுன்னு நினைக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரியே பாருங்க, மேகங்கள் எவ்வளவு மேல இருக்குன்ட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. எல்லாமே ஒண்ணு வருது, மூவ் ஆகுது, வருது, மூவ் ஆகுது. செம்ம இடம். ஆனா கொடைக்கானல், இது கொடைக்கானல் ஹில்ஸ்லதான் வரும் எல்லாமே. என்னதான் நம்ம பீச்சு இதுன்னு போனாலும், ஆனா அந்த ஹில் ஸ்டேஷன் போகும்போது அது இன்னும் வைப்பா இருக்கும், பயங்கர ஃபன்னா இருக்கும். அதுவும் நம்ம பசங்களோட போகும்போது ஹில் ஸ்டேஷன்லாம் கண்டிப்பா நம்ம பசங்களோட தான் போவோம். அப்படி இல்லைனாலும் நம்ம தனியாவே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கூட இருக்கீங்க. எல்லாமே தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் நான் நிறைய இடத்துக்கு உங்களுக்கு சுத்தி காட்ட முடியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொகேஷன் பாருங்களேன், பங்கமா இருக்குங்க. அங்க பாருங்க ஒரு அருவி, அங்க தெரியுது, பெரிய அருவி. இங்க இருந்து பார்க்க நமக்கு இதா இருக்கு, அங்க போனா பெருசா இருக்கும். இதெல்லாம் சும்மா கொடைக்கானலோட சின்ன இதாகட்டு இருக்குங்க, அதுதான் அந்த சைடு எல்லாம் தான் கொடைக்கானல் மெயின் நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கும் அங்கெல்லாம். அப்படியே ஃபுல்லா அங்க பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இங்கதான் முருகன் வாழ்ந்தாரு, முருகனோட இருப்பிடன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சாமி கும்பிடுறோம்ல இங்க முருகர், அவருதான் சொல்றேன், வேற யாரும் இல்ல. மலைப்பகுதிகளில தான் அவர் அரசனா இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச மலைப்பகுதியில தான் அரசனா இருந்தாருன்னா கண்டிப்பா அவரு கொடைக்கானல்ல தான் அரசனா இருந்திருக்கணும். அவர் இன்னைக்கு பண்ணி வச்சுட்டு போன இயற்கையில தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த இயற்கையை நம்ம நாசம் பண்ணிடக்கூடாதுங்க, பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க. குறிஞ்சி நகரமா இந்த நகரம் பேரு. இந்த மாதிரி இடத்துல ஒரு பிளாட் வாங்கணுங்க, சுத்தியும் அப்படியே தோப்பு மாதிரி வச்சு அப்படியே வீடு கட்டணும்னா ஜம்முன்னு இருக்கும். ஏங்க அங்க பாருங்க, ஏதோ எடுத்துட்டு வராங்க, எவ்வளவு பெரிய ட்ரக்கு பாருங்க. அந்த மிண்டமில் சுத்துறதுன்னு நினைக்கிறாங்க, எவ்வளவு பெருசு பாருங்க. பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துட்டே வரணும் சேஃப்டிக்கு. பாருங்க தென்னை மரம் கலர் பாருங்க, செம்மையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சுத்தியும் காடுகள், நம்ம அதுக்கு நடுவுல இருக்கோங்க. சுத்தியும் மலைகள், அதுக்கு நடுவுல நம்ம இருக்கோம். செம்மையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு லெஃப்ட் போகணுமா, இந்த லெஃப்ட்ல போனா நம்ம கொடைக்கானலுங்க. ஆனா நம்ம இப்போ கொடைக்கானல் போக போறதுல, தீபாவளி முடிஞ்சிட்டு ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லா, தமிழ்நாடுல இருக்க ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லா அது ஒரு பிளான் பண்ணி போலாங்க. ஓகேவா, உங்களுக்காக எல்லாத்தையும் காட்டுறேன். வேற லெவல் பண்றோம், ஹில் ஸ்டேஷன்லாம் பங்கமா இருக்கும்.